வெல்கம் டு பென்ட்ரி ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி 2025 எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பெலேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2020 2024 கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். 1700 கொஸ்டின் இருக்குது. இதை நம்ம டாபிக் வைஸ் பிரிச்சிருக்கோம். டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துருக்கப்பட்ட டாபிக் வைஸ் ஏரியா அண்ட் வால்யூம், எல்சிஎம், நெட்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், கம்ப்யூட்டர்ஸ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ரீசனிங், சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ் சொல்லிட்டு எல்லா கொஸ்டின்ஸும் இப்படி தான் இருக்கும். நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். வெறுமனே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் கோத்ரூ பண்ணாதீங்க, ஒன்றும் புரியாது. அட்லீஸ்ட் ஃபார்முலா செட் அப்படி இல்லைன்னா 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஸ்கூல் புக்கில் நம்ம வேர் டு ஸ்டடி ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த வேர் டு ஸ்டடியில் இந்த எல்சிஎம், நெட்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் எல்லாமே எங்கே நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸில் நியூ ஸ்கூல் புக்ஸ் மட்டும் பார்த்தா போகிறோம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் இருக்கும். அதை நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். எல்சிஎம், நெட்சிஎஃப் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அது அப்படியே ஜஸ்ட் எக்ஸாம்பிள், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எல்லாம் நோட்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் இந்த 270 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வரப்போகிற எக்ஸாம், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் ஈஸியாக 25க்கு 23 ஆர் 24 ஈஸியாக எடுத்துடலாம். 1 or 2 கொஸ்டின்ஸ் கடினமாக தான் வரும். அதை விட்டுருங்க, அதை நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. சரிங்களா? நீங்கள் பார்த்துங்க. இதை தவிர்த்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் சம்மந்தமாக இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஜென்ரல் இங்கிலீஷும் நம்மக்கிட்ட இருக்குது.